லாஸ்ட் பார்ட்ல விராஜ் உண்மையிலே திருந்தல, அவன் அடிச்சு தான் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற உண்மை வந்து அனன்யாக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனை ரொம்ப நல்லவனை நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அம்மாக்குமே இதை கேட்டு ஷாக்கிங்காக தான் இருக்கு. அவன் 2 பேரை டார்கெட் பண்ணான்ல, ஒன்று வந்து அனன்யா, இன்னொன்று வியாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனன்யா வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போயிடுங்க, இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களை அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறா. ஸோ இங்கேயே இவங்களோட சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் ஆகிடுது. காலங்காத்திலே அந்த விராஜ் பையன் வீட்டுக்கு வரான். என்ன திடீர்னு நீ இங்கே வந்திருக்க விராஜ்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப தனியாக லோன்லியாக இருக்குது, நீ ஒரு 5 மணியை போல் வீட்டுக்கு வாயேன், காஃபி குடிச்சிட்டு போகலாம், சும்மா பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான் அனன்யாவை. அவளுமே சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. சரி மறக்காமல் வந்துரு அப்படின்னு இவன் கிளம்பிடுறான். எதுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு தெரியல. அம்மாவுமே போவேனா, அவனை நம்பி நீ போகாத, அவன் உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் அவன் ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு, ஆனால் எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா 5 மணிக்கு தானே அவன் கூப்பிட்டுருக்கான். அப்போ ஃப்ரெண்டு காரணம் 5 மணிக்கு வந்து படத்துக்கு போகலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இல்லை 5 மணிக்கு என்ன விராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், அதனால நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு ஒன்றும் புரியல, விராஜ் எதுக்காக அனன்யாவை 5 மணிக்கு கூப்பிடணும், அப்போ ஏதாவது பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் முன்கூட்டியே அந்த வீட்டுக்கு போகிறான், விராஜோட வீட்டுக்கு. அங்கே யாருமே இல்லை, ஆனால் விராஜோட குரல் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. அவன் யாருக்கிட்டோ பேசுகிற மாதிரி. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடி போயிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூம் கிட்ட தான் அந்த சத்தம் கேட்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த விராஜ் அங்கே தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோனோட டெட் பாடி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருமா ஜான்வி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு, வேறு யார் அதுக்கு காரணம் எல்லாம் அந்த அனன்யாவும் ராஜும் தான். இன்றைக்கி அந்த அனன்யாவுக்கு ஒரு வழி பண்ண தான் போகிறேன். 5 மணிக்கு அவளை நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவள் வந்த உடனே அவள் உடம்புல இருக்கிற அந்த இதயத்தை எடுத்து நான் உங்ககிட்டே வச்சிருவேன், அப்புறம் உன்னோட இதயம் உனக்கே வந்துடும் ஜான்வி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இப்போ இங்கே தான் அந்த டெட் பாடி இருந்திருக்கு, அவன் இங்கே தான் அந்த டெட் பாடியை இன்னுமே புதைக்காமல் வச்சுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அனன்யாவை 5 மணிக்கு கூப்பிட்டதுக்கான காரணமே இதுதானா, அப்போ அனன்யாவோட ஹார்ட்டை எடுக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு டேபிளை கீழே தள்ளி விட்டுறான். அந்த சத்தம் இவனுக்கு கேட்டுருது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹாலுக்கு வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது அனன்யா கிட்ட சொல்லி ஆகணும், அவளை இங்கே வரவிடக்கூடாது அப்படின்னு கால் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு விராஜ் வந்துடுறான். அவனை பார்த்தது இவன் ஃபோனை கீழே போட்டுடுறான். நான் உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டா நீ வந்து நிற்கிற, உனக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த பையன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய்ட்றான். ஹைட் அண்ட் சீக் கேமா, விளாடு, பட் உன் கூட நான் விளாடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, என்னோட ஆட்கள் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவன் நிறைய அடியாட்களை வீட்டுக்கு வர சொல்லி அந்த ராஜ் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பசங்க எல்லாருமே ராஜை பின்தொடர்ந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இப்போ மணி 5 ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம ஹீரோயினி அவன் சொன்ன மாதிரி 5 மணிக்கு அவனோட வீட்டுக்கு வந்துட்டா காஃபி சாப்பிட்றதுக்காக. அப்போ அங்கே ராஜோட ஃபோனு கீழே கிடக்குது. அதை இந்த பையன் கவனிக்கலை போல். ஆனால் நம்ம ஹீரோயினி கவனிச்சிட்டா. உடனே எனக்கு ஈரமலாக இருக்குது, தண்ணி கொண்டு வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் அவன் இங்கேருந்து போய்ட்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா அது ராஜோட ஃபோனு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது ராஜ் எனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா, ஆனால் அவனை ஆளை காணமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அவனுமே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு ஐம் ஸோ சாரி விராஜ், நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கான், இப்போ தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் காஃபி குடிக்காமலே போறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போயிடுறான். பட் போகலை, போகிற மாதிரி போயிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கா. இவனுமே வந்து கால் பண்ணி அவனை பிடிச்சிங்களா இல்லையா, அவனோட கதையை முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் காதில் வாங்கிட்டு அப்போ ராஜ் இந்த வீட்டில் இல்லை, அவனை அடிக்கிறதுக்கு அடியாட்களை இவன் செட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த ராஜையுமே அப்படி இப்படின்னு ஓடி ஒரு இடத்துல பிடிச்சிட்டானுங்க. மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடிச்சடியில் தலையிலேருந்து ரத்தமே வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி போலீஸை கூப்பிட்டுட்டு வந்துட்டா. போலீஸை பார்த்ததுமே அந்த ரவுடி பசங்க எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அவனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற, மற்றபடி பொழைக்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு விராஜ் வரான். அவன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன அனன்யா ராஜ் வந்து 4-5 பேர் அட்டாக் பண்ண வந்தாங்களுமே, இப்போ ராஜ் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் இவளுக்கு சமக்கம் வருது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க முடியல. அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அனன்யா உனக்கு தெரியுமா ராஜை யார் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் ராஜ் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் இருக்குது யார் அட்டாக் பண்ணாங்களோ அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த பையலும் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ராஜ் கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு தான் வந்து ஆபத்து. போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஜான்வியோட பாடியுமே இன்னும் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவனோட கதையை இந்த
ஹாஸ்பிட்டலில் வச்சே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு உனியாள்கிட்ட சொல்லியிருப்பான் போல் அந்த வேலையை முடிக்க சொல்லி. அதனால் அந்த பையலும் டாக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மாறு வேஷத்தில் அப்படியே ராஜோட ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்கான். உடனே அனன்யா வாசலில் தானே உட்காந்துருக்கா. அவள் ஸ்டாப் பண்ணி எங்கே போயிட்டு இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டால் நான் பேஷண்ட்டை செக்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த நேரத்துலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சும்மா ரொட்டீன் செக்அப் தான், வேற ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை காட்டி காட்டி பேசிகிட்டு இருக்கான். அவன் கையில் போட்டிருக்க அந்த வாட்சை நம்ம ஹீரோயினி கவனித்து வச்சுக்கிறா. அவன் உள்ளே போயிட்டு அந்த பையலோட மாஸ்க்கு கழட்டி விட்டுறான். அவன் மூச்சு திணறிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த நேரத்தில் என்ன செக்அப் வேண்டி கிடக்கு அப்படின்னு நேராக டாக்டர்கிட்டே போய் கேட்குறா. ஆனால் நான் தானே அந்த பேஷண்ட்டோட டாக்டர், வேறு யார் செக்அப் பண்ண வந்திருப்பா, ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது, வாங்க உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த பையன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான் போல. நம்ம ராஜோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் வந்து இப்போ கோமாக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வேஷத்தில் போனவன் நார்மலாக வந்து நிற்கிறான். இந்த மாதிரி என்னோட பிரபு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எங்களுக்கு வேணான்னு சொன்னால் என்ன நீங்கள் என் பிரபு எவ்வளோ பாசத்தோடு இதை செஞ்சு கொடுத்தாரு தெரியுமா, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினி அவன் கையில் இருக்கிற அந்த வாட்சை நோட் பண்ணுறா. சேம் வாட்ச் தான் அந்த டாக்டர் கையில் இருந்துச்சு. அப்போ இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டா. வீட்டில் வந்து விராஜ் கிட்ட அந்த பையலோட கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பான் போல். அவனும் சந்தோஷப்பட்டு இன்னைக்கு தாண்டா நீ உன்னோட வாழ்க்கையில் உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுருக்க அப்படின்னு அவனுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆடுது. காலங்காத்தால இவன் பொக்கேவை எடுத்துக்கிட்டு அவன் உண்மையிலே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் சொல்லிக்கிறேன். ராஜ் வந்து இறந்து போனது எனக்கே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, ராஜ் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்போது ராஜ் சாகலையா அப்படின்னு கேட்குறான். என்ன விராஜ் பேசுகிறேன்னு கேட்குறா. இல்லை நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் போல், சரி ராஜ் இப்போ நல்லா இருக்கான்ல அதுவே போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். வீட்டுக்கு வந்து உனியால் கண்டவனிக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்டே பொய் சொல்லியிருப்பேன், அந்த ராஜ் செத்து போயிட்டான்னு சொன்னேன், ஆனால் அவன் உயிரோட தானடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ராஜை கொல்ல முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுன்னு கேட்டால் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம அனன்யா வந்து நிற்கிறா. என்ன அனன்யா நீயா எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த, நான் எதுக்குமா ராஜை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இல்லை உன்னோட இந்த எடுபுடி இருக்கானே இந்த உனியால் தான் கொல்ல பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ, இவனா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இவன் தான் கொல்ல ட்ரை பண்ணதாக சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதும், ஆனால் நான் வந்து தாடிலாம் வச்சில்லையே, என்கிட்ட எங்கே இருக்குது தாடி அப்படின்னு இவன் முன்கூட்டியே முந்திக்கிறான். நாங்கள் சொல்லவே இல்லையே அவனுக்கு தாடி இருந்துச்சுன்னு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் போயிட்டு ஸ்டோர் ரூமில் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியிருக்கான், அதை வரைக்கும் இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வேஷத்தில் வந்தவன் போட்டிருந்த வாட்சும் இவன் கையில் இருந்த வாட்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் எனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு உண்மையிலே தெரியாதா அனன்யா, ஆனால் அவனோட சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான். சரி வந்தது தான் வந்துட்டேன், இப்பயாவது என் கூட சேர்ந்து காஃபி குடிக்கிறியான்னு கேட்டால் அவளும் சரி ஓகே காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் முகத்தை கழுவுறதுக்காக போயிடுறான். அந்த பையன் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு அதில் எதையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம ஹீரோயினியா. அது தெரியாமல் இவகிட்ட கொண்டு வந்து காஃபியை கொடுத்ததும் அவளுமே அதை வாங்கி குடிக்கிறதுக்கு போகிறா. அதை அவள் குடிப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் ஆர்வத்தோட. அப்போ தான் இவனுக்கு கால் வருது லேண்ட்லைன்லேருந்து. உடனே நீ காஃபி குடி அனன்யா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு இவன் போய் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அது கட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவன் டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டு அவள் குடிக்கிறாளான்னு பார்க்குறான். அவளுமே குடிக்கிறா. குடிச்சுட்டு நல்லா இருக்குது காஃபின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னாச்சு அனன்யான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, நான் ராத்திரி ஃபுல்லாக ராஜை கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அதான் இப்போ தூக்கம் இல்லாமல் மயக்கம் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உன்னோட வீட்டுக்கு போ, அங்கே கெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அவளை அனுப்பி வச்சுட்டு இவன் வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு உன்னோட ஹார்ட்டை எடுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி, இப்போ தடுக்கிறதுக்கு அந்த ராஜும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.